ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeyreskitchenvlogs. இன்றைக்கி என்னோட 2 days ரொட்டீனை தான் vlog-ஆக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே மார்னிங் அன்றைக்கி ஜெய்க்கு கிளாஸ் இருந்தனால மார்னிங்கே வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷனும் முடிச்சிட்டேன். ஒரு 10:30 போல் மேலே டெரஸ் கார்டன் வந்தேன். சம்மர் நல்லா குறைஞ்சி அப்பப்போ மழை பெய்யும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மண்ணெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா பழையபடி காய்கறி விதையெல்லாம் போட்டு ரெடி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அந்த வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணேன். சம்மர் டைமில் நான் புதுசாக எந்த செடியுமே வைக்கலை. ஸோ நிறைய க்ரோ பேக்கில் வந்துட்டு புல் இதாக தான் முளைச்சிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரைடே பல்லாவரம் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் மண்புழு உரம், உயிர் உரம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா பாட்டிங் மிக்ஸ் பண்ணுறது ஃபுல்லாக என்னோட ஹஸ்பண்ட் பண்ணிவிடுவாங்க. செடிங்களுக்கு போடுற கிச்சன் வேஸ்ட்லேருந்து தன்னால் ஒரு மாதுளம் செடி வந்து அதில் பூவுமே வச்சுருந்தது. ஸோ அதை மட்டும் இந்த க்ரோ பேக்கில் விட்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மற்ற செடியெல்லாம் வந்து பறித்து எடுத்துகிட்டு இருந்தேன். நான் எப்பயுமே இது மாதிரி தன்னால் வர செடிங்களை பறிக்க மாட்டேன். நம்ம பார்த்து வளர்க்குற செடிங்களை விட இது மாதிரி தன்னால் வர செடிங்க தான் நல்லா காய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இதே மாதிரி தன்னால் முளைச்ச 2 மாதுளம்பழம் செடி, கிருணி பழம் செடி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கீரையும் தன்னால் முளைச்சி வந்தது தான். 2 க்ரோ பேக் ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் மற்ற க்ரோ பேக்லேயும் அங்கங்கே ஒவ்வொன்றுன்னு இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே பறித்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். வேண்டாத செடிங்க எல்லாத்தையுமே பறித்து எடுத்ததுக்கப்புறம் மண் வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்பயுமே இயர்லி ட்வைஸ் செடிங்க வைக்கிறதுக்கு முன்னாடி மண்ணோட மண்புழு உரம், உயிர் உரம் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் காய்கறி செடிங்க வந்து வைப்பேன். நம்ம கீழே டைரெக்டாக கிரவுண்டில் வச்சோம் அப்படின்னாக்கா இவ்வளோ வேலை வந்து இருக்காது. பட் மேலே டெரஸில் வைக்கும்போது மண் கம்மியாக தான் இருக்கும். அதில் சத்து வந்து கண்டினியூஸாக இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸாவது நம்ம இது மாதிரி எல்லா உரமே வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நானுமே வந்து டெரஸ் கார்டனிங்கில் பிகினர் தான். எந்த செடியெல்லாம் வந்து வச்சா ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த செடியெல்லாம் மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். மார்னிங் ஜெய்க்கு லஞ்ச் பாக்ஸோட கொஞ்சம் மேங்கோ ஜூஸ் போட்டு கொடுத்தேன். அப்போ எங்களுக்கும் சேர்த்து போட்டிருந்தேன். ஸோ ரேனோ அதை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தா. இன்றைக்கி ஒரு சைடு இருக்க க்ரோ பேக்கில் இருந்த மண்ணெல்லாம் தான் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். மண்புழு உரம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அது எல்லா க்ரோ பேக்கில் இருக்கிற மண்ணுக்கும் பத்தாது. ஸோ ஒரு சைடு இருக்கிறத மட்டும் இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் எடுத்து மிக்ஸ் பண்ணோம். நான் ஆட் பண்ண வேண்டிய உரம் எல்லாத்தையும் மட்டும் எடுத்து போட்டுட்டேன். ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பழையபடி வந்து க்ரோ பேக்கில் மண் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அவங்க இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் சைடில் கொஞ்சம் செடிங்கெலாம் வந்து ரீபாட்டிங் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இந்த கருவேப்பிலை செடியெல்லாம் இதோட வந்து 4வது க்ரோ பேக்குக்கு மாற்றி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வரும்போது சின்னதாக இருக்கும். ஸோ சின்ன தொட்டியில், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்கு, அப்புறம் வந்து இந்த வாட்டர் கேனு அப்படின்ட்டு மாற்றி வச்சுருந்தேன். எப்பயுமே இந்த மரம் மாதிரி வர செடிங்க எல்லாத்தையும் வந்து ஒரே சின்ன க்ரோ பேக்கில் வச்சுருக்க கூடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர பெரிய பெரிய க்ரோ பேக்காக வந்து மாற்றிட்டே இருக்கணும். பால்கனிலையுமே ஆல்மோஸ்ட் நிறைய செடிங்க காஞ்சிருச்சு. ஸோ அங்கே வைக்கிறதுக்கும் 1-2 சின்ன செடிங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் வந்து வேறு தொட்டிக்கு மாற்றி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். முன்னாடி டைரெக்டாக அந்த மெட்டல் பிளான்டர்லேயே தான் வச்சுருந்தேன். பட் அதில் 2-3 இது துரு பிடிச்ச மாதிரி ஆகி உடஞ்சிருச்சு. ஸோ இந்த டைம் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுட்டு அப்படியே பாட்டோடு எடுத்து மெட்டல் இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் வச்சுருந்தேன். இந்த செடிங்க எல்லாமே ஒரு 2 daysக்கு மேலே டெரஸ் கார்டன்லேயே தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா தான் வந்து பால்கனியில் எடுத்து எல்லாத்தையுமே செட் பண்ணணும். எல்லா தொட்டிலையுமே மண் ஃபில் பண்ணி அந்தந்த பிளேஸில் எடுத்து வைக்கும்போது ஆல்மோஸ்ட் 1 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இப்போது டெரஸ் கார்டன் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த மண் ஒரு 4-5 daysக்கு நல்லா செட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் விதைங்கள்லாம் போட முடியும். இந்த க்ரோ பேக்கில் லவ் பேர்ட்ஸுக்கு தெனை போடும் இல்லையா? ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணதை எடுத்து இந்த இதில் போட்டிருந்ததுலேருந்து தன்னால் முளைச்சி தெனை கருது வந்திருந்தது. ஸோ இந்த ஒரு க்ரோ பேக் மட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன். குருவி ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கும் அப்படின்ட்டு. மற்ற க்ரோ பேக்லாம் மட்டும்தான் க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஒரு 1:30 அப்படிங்கும்போது கீழே இறங்கி போயிட்டோம்.
இது நெக்ஸ்ட் டே மார்னிங். முந்தின நாள் டெரஸ் கார்டன் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் vlog எதுவுமே எடுக்கல. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. சண்டே அப்படின்னாலே எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. ஒரு 7 o'clock போல் தான் எனக்குமே டே ஸ்டார்ட் ஆச்சு. மோஸ்ட்லி எனக்கு சண்டே அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக்குக்கான ப்ரிப்ரேஷனாக தான் இருக்கும். அன்னைக்குமே முந்தின நாளே இட்லி மாவுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ பால் காயறதுக்குள்ளேயே அதையும் கிரைண்டரில் போட்டு கிரைண்டர் ஆன் பண்ணி விட்டுட்டேன். நிறைய பேர் வெயிட் லாஸ் டைமில் காஃபி எடுத்துக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டினியூஸாக எடுத்துக்கிறது இல்லை, ரொம்ப ரேராக என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்குவேன். முன்னாடியெல்லாம் பயங்கர காஃபி அடிக்டாக இருந்தேன். ஒரு நாளைக்கு 3-4 காஃபி எல்லாம் குடிச்சிருக்கேன். பட் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். இது ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். பட் மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ஊற வச்சு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நான் எப்பயுமே அடை தோசைக்கு கடலைப்பருப்பு துவரம்பருப்போட கூடவே கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பச்சைப்பயிறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து போட்டு தான் ஊற வைப்பேன். இதோட டீட்டெயில் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் இருக்குது. நான் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள். அடைக்கு அவியல் தான் பெஸ்ட்டு காம்போ அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு அடை தோசையோட தேங்காய் சட்னி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஃபேவரட் காம்பினேஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கும் போதே ஆல்மோஸ்ட் 11:30 கிட்ட ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் இதுக்கப்புறம் நீ எங்கே லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண போகிற, வெளியில் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படிங்கிறனால ஒரு குர்த்தி தான் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். நிறைய பேர் இப்போ எதுக்கு டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. சத்தியமாக அப்படி ஒரு ஐடியா இல்லவே இல்லை. இப்போ எல்லாம் எது ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலுமே மினிமம் 500 rupees அப்படின்னு ஆயிடுச்சு. நான் டெய்லர்ஸை ப்ளேம் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக இது அவங்களோட ஒர்க்குக்கான அமௌண்ட்டு தான். பட் அதில் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 90% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ரொம்ப நாளாக நமக்கு ரெகுலராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்த டெய்லர்ஸுமே இப்போ என்னமோ சரியாக ஸ்டிச் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, ஒரு டைம் தான் அது மாதிரி ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் சரியாயிடும் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு 2-3 times அதே மாதிரி ஆகி அந்த ட்ரெஸ்ஸு போடவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஒரு கட்டத்தில் மெட்டீரியல் காஸ்ட்டு, ஸ்டிச்சிங் காஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ எடுத்த டெசிஷன் தான் எதுக்கு நம்மளே கற்றுக்கக்கூடாது அப்படின்ட்டு. நானுமே பெர்ஃபெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நம்மளோட மிஸ்டேக்கு அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே ஏற்றுப்போம் இல்லையா, அது மாதிரி தான். ப்ளஸ் ஃப்யூச்சரில் ரேணுக்கும் ஏதாவது ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இந்த டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஓவர் கோட் மாடல் குர்த்தி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு நல்லாவே தான் வந்திருந்தது. அண்ட் சண்டே ஈவினிங்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே எங்களுக்கு வெட்டிங் டேக்காக கேக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி நிறைய பேர் மினி விலாக்லேயே கேட்டிருந்தீங்க. ஸோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 100 grams அளவு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். மினிமம் ஒரு 3 hours முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவு சுகர் சேர்த்து நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 எக்கு ஒன்றா இதோட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக்குமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அப்போ தான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 2 எக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது ஒரு 5 minutesக்கு கண்டினியூஸாக பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எக்கோட எல்லோ கலர் மாறி எல்லாமே நல்லா இது மாதிரி ஒயிட் கலராக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம சளிச்சு எடுத்து வச்சுருக்க மைதா மாவு சேர்த்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே கேக் பண்ணும்போது டைரெக்டாக ட்ரை இன்க்ரீடியன்ஸை வெட் இன்க்ரீடியன்ஸோட சளிச்சு சேர்க்குறத விட முதலையே இது மாதிரி சளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்தோம் அப்படின்னா அந்த பேக்கிங் பவுடர் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு கேக் வந்து ஈவனாக பேக் ஆகும். இப்போ ஒரு 1/4 கப் அளவு பால் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக சேர்த்திங்க அப்படின்னாக்கா கட்டி சேர்ந்துடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் எப்பயுமே இது மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன மெஷர்மெண்ட்டை விட டபுள் த அமௌண்ட்டு தான் இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். 2 கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் சொன்ன அளவு வந்து 6 இன்ச் பேனில் கேக் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 6 இன்ச் கேக் பேனில் பட்டர் ஷீட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை வந்து அதில் ஊற்றிக்கலாம். எப்பயுமே பேட்டர் வந்து கேக் பேனில் அரை இதிலிருந்து 3/4 வாசிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வெண்ணிலா கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். எப்பயுமே கேக்கு விப்பிங் க்ரீம் வச்சு ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இப்போ கேக்கு ஆறுற டைம்குள்ளே விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். நிறைய பேர் என்கிட்ட எந்த பிராண்ட் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. எப்பயுமே அமேசான் ஃப்ரெஷ்ஷில் இருந்து தான் இதை வந்து வாங்குவேன். ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணோம் அப்படின்னாலே ஸ்டிஃப் பீக் வந்து நல்லா வந்துடும். இதில் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தேவைப்பட்டா ஒரு 1/4 கப் அளவு பவுடர் சுகர் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரு பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும். டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. டைரெக்டாக சேர்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டிஃப் பீக் வந்து சீக்கிரம் வராது. இப்போ கேக்கு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அத்தனை லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் டாப் லேயர் மட்டும் தனியாக எடுத்துட்டு அது போக 3 லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு தனியாக 2 ஸ்பூன் சுகரும் கொஞ்சமாக வார்ம் வாட்டரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த சுகர் சிரப்பை இது ஃபுல்லாக ஊற்றி நல்லா வெட் பண்ணி விட்டுறலாம். எப்பயுமே சுகர் சிரப்போ இல்லை பாலோ வந்து இதில் ஊற்றாமல் விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கேக் வந்து தூளாக பிஞ்சு பிஞ்சு விப்பிங் க்ரீமோட ஒட்டிகிட்டே வர மாதிரி. ஸோ எப்பயுமே கேக்கை வந்து நல்லா வெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணணும். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் லேயரும் அதே மாதிரி வச்சு மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் ஊற்றி அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் விப்பிங் க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு கோட்டிங் விப்பிங் க்ரீம் வந்து எல்லா பக்கமும் சுற்றி வர அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்பயுமே ஃபைனல் கோட்டிங் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா விப்பிங் க்ரீம் வந்து நல்லா செட் ஆகி வரும். இப்போ நான் 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஃபைனல் லேயர் விப்பிங் க்ரீம் வந்து சுற்றி வர எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஸ்டார் நேசில் மட்டும் வச்சு சுற்றி வர ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணேன். அண்ட் இதுக்கு மேலே செரிஸ் இல்லை நட்ஸ் கூட போட்டு நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணலாம். என்கிட்ட கொஞ்சம் சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் வச்சு நான் இன்றைக்கி வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் இந்த கேக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த vlog இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.